நம்ம ரெகுலர் கஸ்டமர் சூரப்பேட்டிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. இதுமாதிரி ஏசியில் வந்து கூலிங்காக வரல, வந்து பாருங்கன்னாங்க. நம்மளும் கஸ்டமர் லொக்கேஷன் டேரெக்டாக போய்ட்டுங்க. போயிட்டு ஏசி ஆன் பண்ணி கூலிங் எல்லாம் செக் பண்ணணும். கூலிங் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, ப்ளோயரில் வந்து ஒன் சைடு மட்டும் தான் த்ரோ வருது, ஒன் சைடு வரவே இல்லை. கஸ்டமர் வந்து கூலிங் வரலன்னு சொல்லிட்டு ஏசியும் பானும் ஒன்றா போட்டு ரன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபுல் பிளாக் ஆகிடுச்சு. சரி, நம்ம காயில் எப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு காயில் பார்த்தா காயிலும் சரியான டஸ்ட்டாக இருந்தது. கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம், சார் ஏசி வந்து வாட்டர் வாஷ் தான் பண்ணணும், அது பண்ணிடலாமா கேட்டோம். கஸ்டமர் கையோட பண்ணி கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பண்ணால் அவுடோரில் கேஸ் பம்ப் டவுன் பண்ணிவிட்டு ஃப்ளார் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஃப்ளார் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டோர் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இன்டோரை வந்து பார்ட்டாக பிரித்து வாட்டர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இன்டோர் வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்ச கையோட அவுடோரையும் வாட்டர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அவுடோர் வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்ச கையோட என்ன பண்ணோம், இன்டோர் வந்து ரீஎஸ்எம் பண்ணிவிட்டு இன்டோர் எடுத்து லாக் பண்ணிவிட்டு ஃப்ளார் டைட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ளார் டைட் பண்ண போனுங்க. பார்த்தா ஃப்ளார் வந்து டேமேஜாக இருந்தது. ரீஃப்ளார் பண்ணிவிட்டு ஃப்ளார் டைட் பண்ணிவிட்டு லீக்கேஜ் பார்த்தோம். லீக்கேஜ்லாம் எதுவுமே இல்லை. கையோட வேக்கம் போட்டுட்டு நம்ம ஏசி ஆன் பண்ணுங்க. ஏசி ஆன் பண்ணிட்டு கூலிங் எல்லாம் செக் பண்ணுங்கள். கூலிங் எல்லாம் கரெக்டாக இருந்ததுங்க. கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் மட்டும் நம்ம சைட்லேருந்து கிளம்பி வந்துட்டோங்க. இது போல் சர்வீஸ் வேணால் கீழே நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்.